என் டிகிரி சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சுனா அதான் ரீஅப்ளை பண்ண வந்திருக்கேன். சரி வாமா போலாம். உங்க சிஸ்டர் நிலா இங்க காலேஜ்க்கு வந்திருக்காங்க. அவ எதுக்கு அங்க வந்திருக்கா? அவங்க டிகிரி சர்டிபிகேட் தொலைச்சிட்டாங்க. அதை ரீஅப்ளை பண்றதுக்கு வந்திருக்காங்க. சரி ஓகே, நான் உடனே வரேன். ஒரு நிமிஷம் ஸ்வேதா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. போன விஷயம் என்னாச்சுங்க? பிரின்சிபல் பாக்குறதுக்காக வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி அப்பா கூட வந்திருக்காங்க. ஆமா. சொல்லவே இல்ல. எனக்கு எப்படிங்க தெரியும்? வழியில வண்டியை நிறுத்தி ஏறிட்டாரு. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? அவர் பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டாரு. ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவதான் நான் பிஹேவ் பண்ணா கார் விட்டு கொடுக்க முதல்ல. அது எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் யோசிக்காதீங்க. வீட்டுல நாங்க யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டோம். எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். சரி விடுங்களேன். நான் பிரின்சிபலை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா கூப்பிடுறேன். சரி சரி நீங்க பாருங்க. இவர் வேற எதுக்கு போனது? நிலா, மேடம். பிரின்சிபல் இன்னைக்கு காலேஜுக்கு வரல. அவங்க பர்சனல் வேலையா வெளில போயிருக்காங்க. வர்றதுக்கு 3-4 டேஸ் ஆகும் போல. எனக்கு டிகிரி சர்டிபிகேட் வேணுமா? இதுக்காக தான் நான் சென்னையில இருந்தே வந்திருக்கேன். நிலா, உனக்கு ப்ராசஸே தெரியாதுன்னு நினைக்கிறேன். டிகிரி சர்டிபிகேட் காணும்னா நேரா காலேஜுக்கு வந்து நீ மறுபடியும் அப்ளை பண்ணிலாம் வாங்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போய் சர்டிபிகேட் எப்படி தொலைஞ்சதுன்னு சொல்லி அவங்க கிட்ட எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு நேரா யுனிவர்சிட்டி போய் அங்க அப்ளை பண்ணலாம். இல்லனா எஃப்ஐஆர் காப்பியை இங்க கூட கொண்டு வா. நாங்க எங்க சைடுல இருந்து ஒரு லெட்டர் அட்டாச் பண்ணி யுனிவர்சிட்டிக்கு அனுப்புவோம். அது அப்ரூவ் ஆகி உன் டிகிரி சர்டிபிகேட் எங்களுக்கு வரும். இதுதான் ப்ரொசீஜர். முதல்ல சர்டிபிகேட் காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. மேடம், இத தவிர வேற வழியே இல்லையா? எனக்கு இந்த சர்டிபிகேட் அவசியம் வேணும் மேடம். ப்ளீஸ் மேடம். இல்ல, இதுதான் ஒரே வழி. நெக்ஸ்ட் வீக்ல எக்ஸாம்லாம் முடியுது. அதுக்கப்புறம் 1 மந்த் காலேஜ் லீவ் தான். சோ நீ அதுக்குள்ள போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடு. உன் சர்டிபிகேட் காணும்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ. நான் உனக்கு அக்னாலஜ்மென்ட் ஃபார்ம் தரேன். அதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துடு. ஓகே? சரிங்க மேடம். சாரி டி, இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் கிடைச்சிரும்னு ரொம்ப நம்பிக்கையா வந்தேன். இந்த ப்ராசஸ் எதுவுமே எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேனே. பரவாயில்ல விடு, பாத்துக்கலாம். சீக்கிரமாவே அவங்க சொன்னதை நான் முடிக்க பாக்குறேன். எனக்கு சர்டிபிகேட் எப்படியாச்சும் வாங்கிதான் ஆகணும். சரி நிலா, உட்காரு. நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஸ்வேதா, என்னடி? மரியா, நம்ம காலேஜ் கேண்டீன்ல டீ சாப்பிட போவோம். இல்ல நிலா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் HOD பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். சரி ஓகே. அங்க வரைக்கும் வரவா? ஆஹா இல்ல வேணாம், நான் போய்க்கிறேன். சரி பார்த்து போ. நீ போ. பாய்டி. கால் பண்ணுடி. சரிடி. அறிவல்ல இவ்வளவு பெரிய வண்டி நிக்குது, மோதிர மாதிரி வரா. என்னடி என்ன எங்க தயவு வேணும் தானே கிளம்பி போனேன். இப்போ சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கேன். உன் காசுல நீ படிச்ச டிகிரி வாங்கினேன். அப்பதான் உன்னை படிக்க வச்சாரு. நாங்க வேண்டாம், ஆனா எங்க காசுல படிச்ச டிகிரி மட்டும் உனக்கு வேணுமா? அந்த படிப்பு வேண்டாம் போக வேண்டியதானே? டேய், அப்பா காசுல உனக்கு மட்டும் முடிவு இருக்கா? சூப்பர். நாங்க உன்னை தேடி வர ஒரு நாள் வரும்னு சவாலா விட்டு போனேன். இப்ப அப்பா காசுல உனக்கு உரிமை சொல்லிட்டு வந்து நிக்கிறேன். என்ன அந்த டிரைவர் உன்னை நட்டோட விட்டு போயிட்டானா? நீ என்னமோ மொபைல் வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி பேசுற. ஏன் காலேஜ்க்கு என்னோட டிகிரி சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கேன். நீதான் நான் இங்க இருக்கிறத தெரிஞ்சு தேவையில்லாம வந்து கத்திட்டு இருக்க. உன் சர்டிபிகேட் இருக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் அந்த சர்டிபிகேட் உனக்கு திரும்ப கிடைக்க கூடாதுன்னு. அப்பா அம்மா அவமானப்பட்டு நீ போயிடுவ. உனக்கு மட்டும் சரியா நடக்கணுமா? விட மாட்டேடி. இந்த ஜென்மத்துல சர்டிபிகேட் வாங்கவே முடியாதுடி. நீ பெரிய இவன் இந்த சர்டிபிகேட் வாங்க விட மாட்டாராமே. ஏய், ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் சர்டிபிகேட் வாங்கி காட்டேன்டா. என்ன ஃபார்ம் எழுதி கொடுத்து வந்திருக்கியா? ஓ, அந்த திமிர தானே பேசிட்டு இருக்கியா? இது இருந்தா தானே நீ வாங்குவ. குடி குடி. இதானே இது கையில இருக்க திமிர தானே பேசிட்டு இருக்க? ஆமாடி, நீ நிம்மதியா இருக்க கூடாது. எங்க அவமானப்படுத்தல நீ நிம்மதியா இருக்கவே கூடாது. நான் பாத்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். யோ போய் அந்த பக்கம். ஆமா ஆமா, காலேஜ் வீடு நடக்க மாறுதா? இப்பதான் உனக்கு போலீஸ் கேஸ் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. உன்னை நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏய், பழுதெல்லாம் தட்டி எடுத்துறேன். ஒழுங்கு மரியாதை வாய் விட்டு சும்மா ஊர் பக்கம் வந்து என்ன அவமானப்படுத்துறியா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. கிளம்புடி கிளம்புடி. ஏன் சர்டிபிகேட் நான் வாங்க வேண்டியதில்ல. உனக்கு அவமானனா போய் சாவடா. ஏய், யாரடி சாவ சொல்ற? நான் சாவணுமா? உன்னை
பொம்பளை பிள்ளை ரோட்ல போட்டு அடிக்க உனக்கு வெக்கமா அறிவில்ல? ஏய் அந்த டிரைவரோட அப்பா தானே நீ? ஒரு கொலை பண்ண வந்தானே நீ? ஆமாடா, நான் கொலை பண்ண வந்தேன்டா. ஆனா இந்த மாதிரி பொம்பளை மேல கை வைக்கிறாங்க நான் கிடையாது. ஏய் நான் அவளை அடிப்பேன் கொள்ளுவேன். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? கொடியால. நீ வண்டி ஏறுமா? நீ வண்டி ஏறுமா? நீ வண்டி ஏறுமா? நீ வண்டி ஏறுமா? போமா. நீ வண்டி ஏறுமா? ஐயோ, ரத்தம் வருது. ஏம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் வண்டியில ஏறு, போ. இவ்வளவு ரத்தம் போகுது. ஒண்ணும் இல்லம்மா, நீ போம்மா, போய் வண்டியில ஏறுமா. ஏய், காட்டு மிராண்டியாடா நீ? விக்கத்தியால குத்த அளவுக்கு போயிட்டா? இரு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஜெயில போடுறதுதான்டா என் முத வேலையே. வர சொல்லி அவங்க என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன். உன்ன டேய், சொல்லிட்டே இருக்கற பொம்பளை மேல கை வச்சிருக்கா. என்ன பண்றீங்க? இது காலையில காய்கறி மார்க்கெட். ஓகே முதல்ல, ஓகே முதல்ல. ஏய் வாடா. முதல்ல நீ வாங்க. நீ போமா. என்னது இவ்வளவு ரத்தம் போகுது? நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகல சீக்கிரமா. போறேன். ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. ஏம்மா, நீ எதுக்கு இவ்வளவு பதற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா வாண்ட? சரியான காட்டான இருக்க போல இருக்கு. படிச்சவன் தானே அவன். இப்படி பொய்க்கு மாதிரி பொது இடத்துல பொம்பளை பிள்ளை போய் அடிக்கிறான். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. நான் பார்த்துனா. ஐயோ, அம்மா, இவ்வளவு ரத்தம் அம்மா, போகுது அதெல்லாம் ஒண்ணும் பாருங்க. இல்லம்மா. நீங்க உட்காருங்க. சிஸ்டர், சொல்லுங்க. சிஸ்டர், ஒரு அடிபட்டு ரத்தம் வருது. சரி உள்ள போயிட்டு வாங்க. ஐயோ, வாங்க. உட்காரு. பாருங்க 3 வேளையும் மாத்திரை சாப்பிடணும் புரியுதா? சரி என்னங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வாங்க. வாங்க உட்காருங்க. என்னாச்சு? அடிபட்டுச்சு. நர்ஸ் சார். ரிமூவ் பண்ணுங்க. பாத்து பாத்து பாத்து. எப்படி அடிபட்டுச்சு? கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு சண்டை வந்தது. அதுல அடிபட்டுச்சு. ஓ ரெண்டு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அது உடனே நிறுத்தணும். நர்ஸ் இவர் உள்ள போயிட்டு வாங்க. ஓகே டாக்டர். பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. நீங்க இங்கே இருங்க. நீங்க உட்காருங்க. பேஷண்டோட நேம் சொல்லுங்க. நடேசன். ஓகே. வயசு என்ன? 60 61 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு நீங்க என்ன வேணும் மேம்? அவர் என்னோட மாமா. ஓகே. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வருவாங்க. நான் என்ன சொல்லிட்டு சொல்லவா? இல்ல இல்ல வேணாம். அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? பாவங்க அவரு. வயசுல பெரியவங்க கூட பார்க்காம என்ன கத்தியால கிழிச்சிட்டான். ஓகேவா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இந்த கெட்டு போட்டாச்சுல, சரியாயிடும். ஐயா போட்டுருக்கு, அவ்வளவுதான். உட்காருங்க சார். டாக்டர் என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்ல. ஃபார்ச்சுனேட்லி காயம் ரொம்ப டீப்பா இல்ல. காயத்துக்கு இப்ப தையல் போட்டிருக்கேன். ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிருக்கேன். நாங்க சென்னை டிராவல் பண்ணி போகணும் டாக்டர். டிராவல் பண்ணலாமா? அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. அவருக்கு நான் பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். பெருசா வலியெல்லாம் தெரியாது. நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். மறந்துடாதீங்க, ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணணும். அது மட்டும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல் வச்சு பண்ணிருங்க. அவருக்கு நான் சில மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம்மா. நீங்க சும்மா இருங்க. இல்ல டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஸ்டே பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏம்மா, நோ நோ ஹி இஸ் ஆல்ரைட். நீங்க கூட்டிட்டு போலாம். பாத்தியா? தேங்க்யூ டாக்டர். வாங்க. வரேன் சார். ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா கார் எடுத்து போஸ் ஃபோன் எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்து வரேன். இங்க வாங்க, உட்காருங்க. நான் போய் பே பண்ணிட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு ஏம்மா, வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, சரியா போயிருமா? நீங்க உட்காருங்க, நான் தான் சொல்றேன்ல. சரி, ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, அதெல்லாம் என்கிட்ட இருக்குங்க. நீங்க உட்காருங்க. போய் கொஞ்சம் காசையாவது வாங்கிட்டு போ. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா நீ? உட்காருங்க. சரி, சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னம்மா பண்ணு? இப்போ வலி இருக்கா? கத்தி குத்து வாங்கியிருக்கு, வலி இல்லாம இருக்குமா? என்ன கேள்வி இது? ரொம்ப வலிச்சா பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. கொடுக்கவா? போட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. இந்த நடேசன் வாழ்க்கையில நிறைய வலியை பார்த்திருக்கான். அதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா முள்ளு குத்துன மாதிரி. ஏய், பார்க்க மாட்டேன். சைடுல ஃபால்ட் வச்சு நீ என்ன இவனை வைக்க வேணாம், நானே மாத்திக்கிறேன். ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்து இருங்க, நான் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றேன். பண்ணுமா?
நல்ல இனிமையான பாட்டை போடு. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேளா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு என்ன தூங்குற? லூசு பையல, நீ ஒரு டீ கடை பார்த்து நிப்பாட்டு, டீ குடிச்சிட்டு போலாம். மதியம் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தா தூக்கம் வராதா? அப்ப சாப்பிட்ட மட்டன் பிரியாணி உனக்கு இப்ப தூக்கம் வருதா? எங்கேயாச்சும் நிறுத்துங்க, டீ குடிச்சிட்டு கூட போலாம். சரிங்க. உங்ககிட்ட எல்லாம் விடாதீங்க. சரிங்க. நீ நிப்பாட்டி டீ குடியா, நல்லா இருப்ப. உங்களுக்கு டீ ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம், நீ போயிட்டு வா. எனக்கு வேணாம். வேண்டாமா? வேணாம், நீ டீ குடிப்பா, ஒண்ணுக்கு 2 டீ குடிச்சிட்டு வா. சரிப்பா. என் மூஞ்சில என்ன படமா வருது? திரும்பி திரும்பி என்னைய பாத்துக்கியா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? யாரு? கோச்சிக்க கூடாது. ஒருவேளை அப்பா கேட்டா மன்னிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் கேளுமா. உங்க வைஃப நீங்க கொலை பண்ணிட்டீங்களா? அவளை மட்டும் இல்ல, அவளை வேற கொலை பண்ணிட்டேன். உங்க வீட்டு ஆளுங்க யாராவது வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னு வையே, அவளையும் கொலை பண்ணுவேன். சொல்லி வை, கணேசனுக்கு ஒண்ணும் கொலை பண்றது பெரிய விஷயமே கிடையாது. முக்கியமா உன் தடிமாட அண்ணன் இருக்கானே, அவன்கிட்ட சொல்லி வை. போலாமா? போலாம் போலாம் போலாம். டேய் பாண்டியா, என்னடா பூந்தமல்லி வந்துட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் வண்டியே காணோம். எத்தனை தடவை கேட்ப? ரொம்ப அவசியம்னா நீயே போய் பார்ப்போம். என் கஷ்டம் மட்டும் எங்கடா புரிய போகுது? என் ஆள் இங்க இருந்து கிளம்பினாலே திரும்ப எப்படா வருவானதா இருக்கும். இப்ப தாண்டா புரியுது. நீ ஏன் உங்க ஊருக்கு போனப்ப அவ்வளவு டென்ஷன் ஆனே? உங்களுக்கு நடந்த கல்யாணமே ஒரு விளையாட்டு கல்யாணம். எங்க அவங்க திரும்ப வராம போயிடுவாங்கன்னு கட்டணி ஷாப்புக்கு வந்து என்ன சாப்பிடுச்ச? டேய் இதெல்லாம் ஒரு லவ்டா. உனக்கு எங்க புரிய போகுது? பாத்து வாங்க. ஏமா நான் இறங்க மாட்டேன். என்னம்மா நீ? விடு, நான் பாத்து. ஏங்க என்னாச்சு? டேய் வண்டி கொண்டு விட்டியா? நான் வண்டியை சரியா தான் ஓட்டினேன். யாரு நீ? நீ ஓட்டின லட்சணத்தை தான் நான் பார்த்தேன். இந்த பாரு, இன்னொரு தடவை டிரைவிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்து முறையா டிரைவிங் கத்துக்கிட்டு லைசன்ஸ் வாங்கி எனக்கு கொண்டு வந்து காட்டுறேன். அதுக்கு அப்புறம் தான் நீ பேசஞ்சரே வண்டியில ஏத்துற. வாட வா ராஸ்கல். டேய் அப்ப உண்மையிலே வண்டி கொண்டு போய் விட்டியா? இவன் அதுக்கு ஏங்க உங்களுக்கு ஆயிட்டாங்க? ஐயோ ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள வாங்க, நான் சொல்றேன். வாங்க. கை என்ன கட்டு? வாங்க. ஆமா ஆச்சு ஆச்சு. என்னாச்சு? கையில கட்டலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மைசன். இந்த வார்ல யுத்தம் பண்றப்ப வீரர்களுக்கு எல்லாம் வீரத்தெலும்பு வர்றது இல்லையா, அதே மாதிரி இது ஒரு வீரத்தெலும்பு, அவ்வளவுதான். டேய் இங்க வாடா. என்னடா என்னாச்சுடா? டேய் உன் வைஃப் டான் காலேஜ் பண்ணிட்டாங்க. அங்க போய் பெரிய தகராறு ஆயிடுச்சு. போய் உங்க அப்பா கைக்கு என்னாச்சு பாரு. ஐயோ. சரி சரி நீ கிளம்பு, நான் உனக்கு அப்புறமா செட்டில் பண்றேன். வரேன்டா. என்னாச்சுப்பா? நீயாவது சொல்ல. வர வழியில ஏதாவது சண்டை போட்டாரா? போட முடியாது தான். ஏங்க உங்க வீட்ல இருந்து வந்து தகராறு பண்ணிருக்காங்களா? என்னது? தகராறு பண்ணாங்களா? அதாவது அப்பாவுக்கு காயம் ஆயிடுச்சா? அனி உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்லடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னதாங்க நடந்துச்சு? காலேஜ்ல இருந்து வெளில வரும்போது நான் வந்தது தெரிஞ்சு என் அண்ணன் வந்துட்டான். ரொம்ப ஓவரா பேசினான், என்ன அடிச்சிட்டான். ஓ உங்க அப்பா தான் எனக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டாரு. கோவத்துல அப்பாவை கத்தி எடுத்து கையில கழிச்சிட்டான்.